ஹிந்தி பேசக்கூடிய பசு மூத்திரம் குடிக்கக்கூடிய எம்பிக்கள் என்று கிண்டல் செய்தாரே செந்தில்குமார் திராவிட முன்னேற்ற கழக எம்பி, அதை வித்ட்ரா செய்தார்களே, மீண்டும் வாபஸ் பெற்றாரே அந்த வார்த்தையை, அதிலிருந்து புரிந்து கொண்டால் உச்ச நீதிமன்றமோ ராமர் கோவிலோ என்னை பொறுத்த மட்டில் தமிழகத்திற்கு நரேந்திர மோடி செய்த மகத்தான சேவை எது என்று கேட்டால் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம விபூஷன் கொடுத்தது. அந்த பத்ம விபூஷன் கொடுத்ததிலிருந்து அரசியல் தாக்கத்தை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்வினை அரசியலை சமாளித்து காண்பித்தார். அகில இந்திய அளவில் விஜயகாந்திற்கு இது ஒரு மாபெரும் சாதனை. அவர் மறைந்ததற்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் இதனால் கேட்டு அதுதான் பாஸ்டமஸ் அவார்டு என்று சொல்லுகிறார். போக போக வரக்கூடிய நாட்களில் திமுகவிற்கு அழுத்தம், நெருக்கம், அது சுருக்கம் அதிகமாகிவிடும். துரைமுருகனுடைய கேஸு, KN நேரு, பொன்முடி, அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு, இதெல்லாம் அடிக்கும் போட்டு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபல நடிகர்களுக்கும் நல்ல உறவு இருந்தாலும், விஜய்க்கும் உதயநிதிக்கும் நல்ல உறவு இருக்கோ இல்லையோ எது இருந்தாலும், 2024 பிறகு திமுக நிலைமை என்னவாக இருக்கும் என்பதைத்தான் நாம் யோசிக்க ஆக வேண்டும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஸ்ட்ராங்கா கேஸ் பிரசன்ட் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் முன்னாடி, ஹைகோர்ட் முன்னாடி. செந்தில் பாலாஜியுடன் கைது செய்யப்பட்ட பற்பல வட இந்திய தலைவர்கள் சத்யேந்திர ஜெயின், அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கக்கூடிய மணிஷ் சிசோடியா என்பவர். TNS 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சரத்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? புது பொலிவுடன் இந்த முறை நாம் இருவரும் பேச இருப்பது என்பது மிக சுட சுட செய்திகளை நான் தர இருக்கிறேன். நேயர்கள் ரசிப்பார்கள். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பா முடிஞ்சு உலகமெங்கும் அதான் பேசப்பட்டு வருகிறது சார். இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் அயோத்தி ராமர் கோவில் என்பது? திராவிட கழகத்தினுடைய முயற்சிகள் திராவிடம் என்பதை மங்க வெடிக்கும், டெசிமேட் ஆயிடும். எப்படி 2014 காங்கிரஸ் என்பதை காங்கிரஸ் முக்த் பாரத் என்று நரேந்திர மோடி சொல்லி 2024க்குள் காங்கிரஸை மரண அடி கொடுத்து காங்கிரஸை சாக அடித்தாரோ, அதே மாதிரி திராவிடம் என்பதை அடுத்த ஓரிரு வருடங்களில், குறிப்பாக அடுத்த 10 வருடங்களில் ராமர் கோவில் என்பது தமிழகத்தில் எதிரொலிக்கும். இந்துத்வா திராவிடம் என்பதுதான் இருக்கும். அதனுடைய போக்குத்தான் நரேந்திர மோடி ரங்கநாதன் கோவிலிலிருந்து பட்டு வேஷ்டியும் சேலையும் எடுத்து சென்று அயோத்தி ராமருக்கு அலங்காரம் செய்து அழகு பார்த்தார்கள். அதுதான் சனாதனம். சனாதனத்திற்கும் திராவிடத்திற்கும் இடையே ஒரு போட்டி. நரேந்திர மோடி அந்த சனாதனத்தை பாராட்டி திராவிடத்தை வீழ்த்துவார் என்பதுதான் பலருடைய கருத்து. அது என்னுடைய கருத்தும் கூட. தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாஜக மத அரசியல் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே சார் இந்த கோவில் விவகாரத்துல. சரத்குமார், ராமர் கோவிலுடைய இம்பாக்ட் நார்த் இந்தியாவில் நிறைய இருக்குங்க. தமிழ்நாடு அரசாங்கமோ தமிழ்நாடு எம்பிக்களோ சேர்ந்துதான் மத்திய அரசில் பங்கு ஏற்க வேண்டும், நரேந்திர மோடிக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா இருந்த போதும் சரி, ஐயா கருணாநிதி இருந்த போதும் சரி, மு.க. ஸ்டாலின் இருக்கும் போதும் சரி, தமிழகத்தின் எம்பிக்களுடைய சப்போர்ட் இல்லாமலே மத்திய அரசாங்கம் நடைபெறுகிறது. அதுதான் ஒரு மகத்தான திருப்பம். அதை வைத்து பார்த்தால் மத்திய ஹிந்தி பேசக்கூடிய பசு மூத்திரம் குடிக்கக்கூடிய எம்பிக்கள் என்று கிண்டல் செய்தாரே செந்தில்குமார் திராவிட முன்னேற்ற கழக எம்பி, அதை வித்ட்ரா செய்தார்களே, மீண்டும் வாபஸ் பெற்றாரே அந்த வார்த்தையை, அதிலிருந்து புரிந்து கொண்டால் தமிழகத்தில் கண்டிப்பாக தென்னிந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி வரவேற்பதற்கான ஒரு அறிகுறிகள் தென்படுகின்றன அரசியலில். இப்போ இந்த உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு பாத்தீங்களா சார் அங்கேத்திவார் விவகாரத்துல? சரத்குமார், ஒன்னே ஒன்று சொல்றேன். உச்ச நீதிமன்றமோ ராமர் கோவிலோ என்னை பொறுத்த மட்டில் தமிழகத்திற்கு நரேந்திர மோடி செய்த மகத்தான சேவை எது என்று கேட்டால் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம விபூஷன் கொடுத்தது. அந்த பத்ம விபூஷன் கொடுத்ததிலிருந்து அரசியல் தாக்கத்தை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்வினை அரசியலை சமாளித்து காண்பித்தார். கர்பூரி தாக்கூருக்கு எப்படி பாரத ரத்னா கொடுத்தார்களோ
அதே மாதிரி விஜயகாந்திற்கு கொடுத்ததுதான் மாபெரும் சாதனை. அது பிரேமலதா அம்மையாரையும் தேமுதிக ஊழியர்களையும் நரேந்திர மோடி ஏற்கனவே அழகு காண்பித்தார். இப்பொழுது வெளிச்சம் காண்பித்திருக்கிறார். அகில இந்திய அளவில் விஜயகாந்திற்கு இது ஒரு மாபெரும் சாதனை. அவர் மறைந்ததற்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். இதனால் கேட்டு அதுதான் பாஸ்டமஸ் அவார்டு என்று சொல்லுகிறார்கள். அதுதான் திருப்பு முறை. சரத்குமார், தமிழக அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் வரக்கூடிய நாட்களில் திமுகவுடைய நிலைமை என்ன என்பதைத்தான் நான் பேச வேண்டுமே தவிர ராமர் கோவிலோ அல்லது உச்ச நீதிமன்றமோ தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்படுத்தார். என்னை பொறுத்த மட்டும் பிப்ரவரி 13 சென்னைக்கு வரக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே என்ன 3 சீட்டு கேட்க போறாங்களா திமுகவிடம் இருந்து? 4 5 அவங்க 16ன்றதுல குறிக்கோளா இருக்காங்களே சார். ஐயா சரத்குமார் விட்டுருங்க, நீங்க 16 நான் ஏந்து போடுவாங்க. இதுல இருந்து காங்கிரஸ்ல 16 பேர் இருக்காங்களா சீட்டு, 3 பேர் கூட தாங்காதுங்களாங்க. சோ அதையெல்லாம் வைத்து பார்க்க வேண்டும். அதையும் தவிர வட இந்திய அரசியலில் சந்திரபாபு நாயுடு மீண்டும் நரேந்திர மோடியினுடைய கதவை தட்டுகிறார் மீண்டும் வருவதற்கு. அகாலிதள் மீண்டும் வந்தாகிவிட்டது தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில், என்டிஏவில். நிதிஷ்குமார் ஆட்டம் ஆடினாரே பாட்டம் பாடினாரே, என்ன ஆச்சு? நிதிஷ்குமார் அதிமுக நிலைப்பாடு என்ன? மீண்டும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பக்கம் 2024க்கு பிறகு வருவார்களா, முன்னாடியே வருவார்களா? இந்த ஆல் இந்திய அழுத்தம் என்பது அதிகமாகிவிட்டது. காங்கிரஸ் இருந்து திமுக வெளியேறுமா, அது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. 3 கொடுக்கலன்னா அவங்க ஏடிஎம்கே பக்கம் போயிடுவாங்க காங்கிரஸ்காரங்க. ஏடிஎம்கே என்ன 10 தரேன்னு வேற, அவருக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. லோக்சபா அசம்பிளி தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் மு.க. ஸ்டாலினோ லோக்சபா வித் அசம்பிளி தான் பண்றாரு. அது எடப்பாடி பழனிசாமி டீலிங் பண்ணிட்டாரு. லோக்சபா வேண்டாம், எனக்கு எவ்வளவுனா சீட் எடுத்துக்கிட்டு காங்கிரஸுக்கு ஒரு நப்பாசம் வந்துடலாம். இதுதான் அரசியல். தாங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். சார், நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? பாஜக பக்கம் போவதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு நேரத்துல இருந்து. அது முடிவு எடுத்து விடுவார்கள். காங்கிரஸில் ஒரு குழப்பம் வந்து விட்டது. லாலு யாதவுக்கு ஒரு குழப்பம் வந்து விட்டது. கர்பூரி தாக்கூருக்கு ஒரு பத்மஸ்ரீ இல்லை, பத்ம விபூஷன் இல்லை, பாரத ரத்னா கொடுத்தது ஒரு மாபெரும் சாதனை. இந்தியா கூட்டணி நிலைப்பாடு எப்படிதான் சார் இப்போ இருக்கு? ஏன்னா தேர்தல் வர நேரத்துல மம்தா பானர்ஜி பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர், அவன் தனியா போட்டியிட போறான் அப்படின்றாங்க. ஒன்னே ஒண்ணு சரத்குமார், 2024 ஜனவரி 22 ராமர் கோவில் திறப்பு விழா. அதுக்கு முன்னாடி ஒரு பாகம், அதுக்கு அப்புறம் ஒரு பாகம் இந்திய அரசியலில். முதல்ல இருக்கிறதெல்லாம் என்டிஏ கூட்டணியில் போனவங்க எல்லாம் வேறு வர்றாங்க. ராகுல் காந்தியினுடைய கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் வெளில போறாங்க. திமுக நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும் இதுல? திமுகவோட நிலைப்பாடு சார், நிலைப்பாடு இப்போ அவர் எல்லாத்தையும் பேசுறாரு, பேசிட்டு தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க. திமுக இரட்டை நிலைப்பாடு. அதனாலதான் உதயநிதி போய் பார்த்துட்டு வந்தாரு பிரதமர் நரேந்திர மோடியை. சார், இப்போ அங்கித் இவர் கைது விவகாரத்துல பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையெல்லாம் கொடுத்திருக்காங்க விசாரணைக்கு. முன்னாடியே ஏற்கனவே தமிழக அரசு இதுல இன்வால்வ் ஆனது சரியில்லை அப்படின்ற பேச்செல்லாம் வந்துச்சு சார். இப்போ அமலாக்கத்துறையோட தீவிரம் எப்படி சார் இருக்கும்? அதிகமா இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் வந்த பிறகு இன்னும் தீவிரமாகும். அதையெல்லாம் நம்ம அதையெல்லாம் வைத்து பார்த்தால் போக போக வரக்கூடிய நாட்களில் திமுகவிற்கு அழுத்தம், நெருக்கம், அது சுருக்கம் அதிகமாகிவிடும். துரைமுருகனுடைய கேஸு, KN நேரு, பொன்முடி, அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு, இதெல்லாம் அடிக்கும் போட்டு. அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே இந்த அமைச்சர்கள் மேலும் சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? எப்படி இருந்தாலும் நரேந்திர மோடி திருப்பி வரப்போறாரு. திமுக அரசு தொடர்ந்து இருக்கும். இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண, அப்புறம் அரெஸ்ட் பண்ண. திமுக இந்த தேர்தலில் 40க்கு 40 எடுத்தா கூட மத்திய அரசாங்கத்தில் அது அங்கம் வகிக்காது, அழுத்தம் இருக்காது. சோ திமுகவினுடைய எதிர்நோக்கு என்பது நரேந்திர மோடியுடன் சரணாகதி அடைந்து விட்டார்கள் என்று தான் வட இந்தியாவில் பேசுகிறார்கள் சில காங்கிரஸ்காரர்கள். திமுகவும் பாஜகவும் நெருக்கமாகிறதா என்றெல்லாம் கேள்வி வர ஆரம்பித்து விட்டது வட இந்தியாவில். சார், இப்போ பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கத்திலே தமிழகத்தை தான் பயணத்தை மேற்கொண்டாரு. அதே போல இப்ப சரத்குமார் 2வது முறை 3வது முறையா அடுத்த மாதம் வர போறாரு சார். ஏப்ரல் மாசம் 2 பிரச்சாரத்துக்கு வர்றாரு. மொத்தம் 5 ட்ரிப் இருக்குது. மொத்தம் 5 விஜயம். தென்னிந்தியாவை 35 பேருக்கு பாரத பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா? சவுத் இந்தியாவுக்கு அவ்வளவு த்ரஸ்ட் இருக்குது.
சோ இதை வைத்து பார்த்தால் ஜூலை 22, 2022 வருடம் ஒரு ஒரு பொதுக்குழு கூதியது, பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுக்குழு. அதில் முடிவெடுத்தார்கள், லுக் சவுத் பாலிசி, தெலுங்கானா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு நெக்ஸ்ட் என்று. அந்த பின்னணியில் தான் தமிழகத்திற்கு இவ்வளவு அலங்காரம் நடக்கிறது. தமிழகத்துல பிரதமர் மோடி அவர்கள் தேர்தலில் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? தகவல்லாம் வருகிறது இந்த மாதிரி. சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. அது என்ன, வட இந்தியாவையும் குஜராத்தையும் விட்டு விட்டு வரமாட்டார் என்பதுதான் ஆணித்த. ஒரு பஸ் இருக்குமே தவிர, ஒரு பரபரப்பு இருக்குமே தவிர, அந்த தப்பை இப்ப மு.க. ஸ்டாலின் உத்தரப்பிரதேசத்தை கண்டெஸ்ட் பண்ணுவாரா? அதே மாதிரி தானே சார். இப்போ 2026ல விஜய் அவர்கள் வந்து தேர்தல்ல வரப்போறாருன்ற தகவல் ஒரு கட்சி தொடங்கி விட்டாரு. விஜயினுடைய நேயர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஆரவாரத்துடன் இருக்கிறார்கள். விஜயினுடைய அரசியலை எதிர்பார்க்க வேண்டும் என்றால் திமுகவிற்கு ஆதரவாகத்தான் அது இருக்குமே தவிர திமுகவிற்கு எதிராக இருக்காது என்பதுதான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்து. காரணம் என்ன என்று கேட்டால், உதயநிதிக்கும் மற்ற தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபல நடிகர்களுக்கும் நல்ல உறவு இருந்தாலும், விஜய்க்கும் உதயநிதிக்கும் நல்ல உறவு இருக்கோ இல்லையோ எது இருந்தாலும், விஜய் திமுகவை எதிர்த்து போக மாட்டார். ஆக மொத்தம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்றதுக்காகவும் அவர் அதை முயற்சி எடுக்கக்கூடும் என்று தான் சில கருத்தாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். சரத்குமார், அந்த 2024ல ஃபுல்லா இளைஞர்களா இருப்பாங்க சார் அந்த சிஎம் கேண்டிடேட்ல. இப்போ அதிமுக நிலைமை எப்படி சார் இருக்கும்? அப்போ அதிமுக வந்து மதிமுக மாதிரி ஆயிடுங்க 2024க்கு அப்புறம். அப்படிதான் கணக்கு போகுதுங்க. ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி எதை எடுத்து வைத்தாலும் அது சரியா நடக்கலைன்னா அதிமுக காரர்களே சொல்றாங்க. சில பேர் பாஜகவிடம் இணைவதற்கான காயத்தை சில பேர் திமுக போயிடுவாங்க. சோ போக போகத்தான் பார்க்க வேண்டும். 2024 வெளிச்சம் இல்லை அதிமுகவிற்கு என்பதுதான் பலருடைய கருத்து. சரத்குமார், ஓகே சார். இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா டிடிவி அண்ட் பிளஸ் ஓபிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக பக்கம் வரதா வாய்ப்புலாம் இருக்கிறதா தகவல்லாம் வருகிறது சார். உங்களோட கருத்து எப்படி? ஆமா, அதற்கான ஏற்பாடுகள் டெல்லியிலும் பின்னணியில் நடந்து கொண்டிருக்கின்றன. பாஜகவினர் கண்டிப்பாக டிடிவி தினகரனுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். அதையும் தவிர வரக்கூடிய நாட்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் இருக்கக்கூடிய கோஷம் எழுப்பினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று தான் சிலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். அது ஒரு வரவேற்கத்தக்க முடிவாகத்தான் இருக்கும் என்றும் கருத்து இருக்கிறது, பரவலாக பேசப்படுகிறது. பாஜக வர்சஸ் திமுக போகுமா இல்ல பாஜக வர்சஸ் ஏடிஎம்கே இல்ல எப்படி சார் போகும் சார் இந்த எலெக்ஷன்? டாமினன்ட் ஃபேக்டர் பிஜேபியா இருக்குங்க. டாமினன்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாமினன்ட் ஃபேக்டர் பிஜேபியா இருக்கும். சரத்குமார், 2024க்கு பிறகு திமுக நிலைமை என்னவாக இருக்கும் என்பதைத்தான் நாம் யோசிக்க ஆக வேண்டும். சார் 2G வழக்கு தொடர்பான ஆடியோ எல்லாம் சமீபத்துல வந்துச்சு சார். இதுல மீண்டும் பாத்தீங்கன்னா அதுல தொடர்புடையவர்கள் வந்து சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருக்குமா சார்? ஆமா, நிச்சயமாக இருக்கும். 2G வழக்கு என்பது மிக பிரச்சனைக்குரியது. 2G வழக்கில் வரக்கூடிய நிலைமையை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கழுத்தில் பாம்பு மாதிரி ஆகிவிடும் என்று தான் சொல்லுகிறார்கள். இதில் ஒரு 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 நிலைமையான கருத்து, 2G வழக்கில் ராஜாவுக்கு எதிராகத்தான் போகும், கனிமொழிக்கு எதிராகத்தான் போகும் என்று கருத்து தெரிவிக்கிறார்கள். சரத்குமார், செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் சிறைக்கு சென்றதுல இருந்தே ஜாமீன் போட்டுட்டு இருக்காரு சார். இப்போ கூட ரீசெண்டா ஜாமீன் போட்டிருக்காரு. மீதி டெட்டினியூஸ்க்கு வரவே இல்லைங்களே சரத்குமார். மீதி இத பாருங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஸ்ட்ராங்கா கேஸ் பிரசன்ட் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் முன்னாடி, ஹைகோர்ட் முன்னாடி. செந்தில் பாலாஜியுடன் கைது செய்யப்பட்ட பற்பல வட இந்திய தலைவர்கள், சத்யேந்திர ஜெயின், அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கக்கூடிய மணிஷ் சிசோடியா என்பவர், அதையும் தவிர மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சில முக்கிய பிரமுகர்கள், அவங்களுக்கு எல்லாமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பெயில் கொடுக்கல. இவருக்கு வந்து எப்படி கொடுத்துருவாங்க? அது ஒரு அகில இந்திய பாலிசியாகத்தானே இருக்கும். ஒரு கண்ணு சுண்ணாம்பு ஒரு கண்ணு வெண்ணையா, எல்லா ரெண்டுமே பொட்டை தான் இருக்கு, இல்ல ரெண்டும் வெண்ணையா தானே இருக்கணும். சார் பாஜக வந்து இந்த தேர்தல் எப்படி சார் சந்திக்க போகுது? தலைமை என்ன சார் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும்? பாஜகவினுடைய மத்திய பாஜக தமிழகத்திற்கு குறிக்காக அண்ணாமலை மூலம் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை தருகிறார்கள். அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆரவார அட்டகாச வரவேற்பு நரேந்திர மோடிக்கு பிடித்திருக்கிறது. நரேந்திர மோடியினுடைய பெயரை கிராமமாக எடுத்து செல்கிறார்கள். கருப்பு பலூன் விட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது வெள்ளை கொடி காண்பித்து வரவேற்கிறார்களே, அதுவே ஒரு திருப்பு முனைத்தான் என்றும் மத்திய பாஜக கண்டிப்பாக தமிழகத்தில் திராவிடம் வர்சஸ் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் பார்த்தால் இந்துத்துவாவை கொண்டு நிலை நிறுத்துவார்கள். அதுதான் ரெண்டு பாலிசி மேட்டர்ஸ்ல வந்துடும்
பொது கருத்து நிலவுகிறது சரத்குமார். சார் நம்ம டிஎன்யூஸ் நேயர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் தகவலை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம் கண்டிப்பாக, சார். கண்டிப்பாக. நரேந்திர மோடி பிப்ரவரி மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் இலங்கைக்கு செல்லுவார் என்ற ஒரு குறிப்பு இன்று டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் இலங்கையில் தமிழர்கள் பிரச்சனையை பற்றியும் சீன கப்பல்கள் இலங்கையில் ரோந்து வருவதையும் மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அட்டகாசமான நிலைமையை சீர்குலைப்பதற்காகவும் மாலத்தீவில் ஒரு கூ என்றால் ஒரு புரட்சியை உண்டாக்க வேண்டும் என்ற ரீதியிலும் பார்த்தால் நரேந்திர மோடியினுடைய பிப்ரவரி மாத இறுதி பயணம் இலங்கைக்கு மிகவும் சிறப்பானது. அதுதான் சிறப்பு செய்தியாக நான் கூறிக்கொள்கிறேன் சரத்குமார். தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சிறப்பான செய்திகளோடு சந்திப்போம் சார். தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.